ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வீடு துடைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்னு பாருங்கள். முதல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்கட்டும்னு உப்பு போடுறேன். நான் அதுக்கப்புறம் கற்பூரம், நல்ல வாசனைக்கு கற்பூரம் பாருங்கள். கற்பூரம் ஒன்றோ ரெண்டோ நசுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மங்களகரமாக இருக்குது, பூச்சி எறும்பெல்லாம் வராது, அதுக்கு இதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் வாசனையாக இருக்கிறதுக்கு இது பாருங்கள், கம்ஃபர்ட் ஊற்றுவேன். கம்ஃபர்ட் ஊற்றிட்டேனுங்களா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சோண்டு லைசால் ஊற்றுவேன். இது பாருங்கள், 5 பொருள் போட்டு தொடச்சிட்டு வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் எப்போவுமே பிள்ளைங்களா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வீடு துடைக்காதீங்க. நான் செய்கிறா போல தான் நான் அடுத்தவங்களுக்கும் சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் அவங்கவுங்க விருப்பம். நான் டெய்லி துடைப்பாங்க, ஆனால் செவ்வாய் வெள்ளியை மட்டும் விட்டுடுவேன். ஏன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நமக்கு ஒரு தெய்வ சக்திங்கெல்லாம் வர நாள் அன்னைக்கு. அதனால் அந்த சக்திங்கெல்லாம் போயிடும். அதே போல் வழக்கு சாமானும் தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பெரியவங்க சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நான் அது மாதிரி செய்து பாருங்கள். தவிர்க்க முடியாத பெண்களால் தவிர்க்க முடியாத நாளில் அப்போ துடைக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ செவ்வாய் வெள்ளி இதை தவிர்த்து மற்ற நாளெல்லாம் நான் இப்படி தாங்க துடைப்பேன். என்ன வீடு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் 4 பேர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுபோல் செவ்வாய்க்கிழமையானால் தீபம் ஏற்றும் போது வாசல் எதிர் திசையை நோக்கி வேப்ப எண்ணெயில் வழக்கு ஏற்றுங்க. வீடு ஐஸ்வர்யம் நல்லாயிருக்கும். பொம்பளை பிள்ளைங்க, புருஷன், கணவன் மனைவி நல்ல ஒரு வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இதுக்கு மேலே எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், கேட்டு செய்யுங்க. ஓகே, பாய் தங்கங்களா. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான்.